திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பிரமாதமான கவிஞர், சிறந்த பாடலாசிரியர். அவர் தமிழ் ரசிகர்கள் மறக்க முடியாத அற்புதமான பாடல்கள் எல்லாம் தந்துட்டு இருக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு சில பாடல்களில் இசையமைப்பாளர்கள் சில வரிகளை மாற்ற சொன்னாங்க, ஆனால் நான் மாற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை என் மீது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஆனால் நான் நிறைய வரிகளை நான் மாற்றிருக்கேன், சில பகுதிகளில் நான் வரிகளை மாற்றலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம ஆதவன் சார்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வைரமுத்து சார் சொன்ன விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அதாவது என்னன்னா, பாடல்கள்ல சில வரிகள் வேண்டாம், இது ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வரிகளை மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்ல மாத்த முடியாதுன்னு ஒரு சில பாட்டுக்கு சொல்லியிருக்காரு, மாத்துறேன்னு ஒரு சில பாட்டுக்கு சொல்லியிருக்காரு, மாத்தியும் இருக்கார். அதுதான் அவரே ஒரு பதிவா போட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி பாடல்களுக்கு மாத்திருக்கேன், ஆனா என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நான் மாத்தலைன்னு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னென்ன பாடல் சொல்லியிருக்காரு அதுல? அவர் இவர் புன்னகை மன்னன்ல வான்மேகம் பூ பூவாய் தூவும், கரெக்ட், ஓகே, பாடலுக்கு நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில இடங்களுக்கு அந்த கருத்தமைவு சரியா அமையல அப்படிங்கிறதுக்காக நான் மறுத்தும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உதாரணமாக மனிதன் திரைப்படத்துல ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் படம். ஆமா ஆமா. ஸோ வான்மேகம் பாட்டுல அவரு சொன்ன அந்த வரி மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளிர்ந்தது, நினைத்தது பலித்தது, குடைக்கம்பி துளிர்த்தது. இதுதான் அவர் சொன்னது. ஆனா ஒரிஜினலா என்னது உயிர்த்தலம் துளிர்த்ததுன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு இல்லையா? அந்த இதை தான் அவர் மாத்திருக்கேன்னாரு. அதாவது என்னன்னா, அது ஒரு விரசமாயிட போகுது, அந்த உயிர்த்தலம் அப்படிங்கிறது விரசமாயிட போகுது, அதனால அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது வேற சரி ஓகே, அது அப்படி ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாத்திடுறேன்னு. ஆனா எனக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா அதாவது என்னன்னா, அதுவும் ஒரு மாதிரி தான். குடைக்கம்பி துளிர்த்ததுங்கிறது அந்த இடத்துல சொல்றது, மழை துளி தெரியுது, மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது, நினைத்தது பலித்தது, குடை கம்பி துளித்தது, இவ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இதை பத்தி சொல்லும் பொழுது இல்ல, நம்ம அந்த இடத்த யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல. எனக்கு இப்ப தோணுதோ இப்படி இருக்கோ அப்படி இல்ல. பாட்டு அந்த இடத்துல அந்த வரிகளை வேணும்னு மாத்தும் போது வைரமுத்து சார் மாத்திருக்காரு. அதான் சொல்லியிருக்காரு, நானே அதை மாத்திருக்கேன், அது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க, அது வேணாம், மக்கள் ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது மாத்திருக்கேன் அப்படின்னாரு. நல்லதுதான். ஆனா நிறைய பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு இவர் மாத்தினாரா இல்ல இசையமைப்பாளர்கள் மாத்தினாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. சில இடத்துல அவர் ஒத்துக்கல, சில இடத்துல ஒத்துக்கிட்டாரு, சில இடத்துல மாத்தும் போது சரி ஓகே அவன் மாத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரிலாம் நிறைய பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு, அது உங்க பாட்டு உங்க பாடு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. சோ இதுல இன்னொரு படம் நீங்க சொன்னது இப்ப இந்த பாட்டு புன்னகை மன்னன் இசைஞானி இளையராஜா அவருடைய இசை. ஸோ இசைஞானி இளையராஜா அவர் இசை. ராஜா சார் அதில் ரொம்ப கவனமாகவும் இருப்பார். சில விஷயங்கள் மாற்றணும்னு மக்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கேட்க, டேரக்டர் கேட்குறாங்கன்னா மாற்றணும்னா மாற்றிடலாம், ஓகே ஃபைன், அதுக்கு என்ன அதுவோ அது பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பார். பட் அந்த இடத்துல அது மாதிரி தான் இதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் அந்த வரிகள் சொல்லும்போது வேணாம், யாராவது சொல்லிட போகிறாங்க. அப்போல்லாம் விமர்சனம் செய்வதுங்கிறது இந்த மாதிரி பாடல்கள் கேட்டோன்னே ஒரு மாதிரி அந்த லிரிக்ஸ் எல்லாம் கூட விமர்சனம் நம்ம செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்காரு, இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மேபி இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். ஆனால் இதே மனிதன் படம் சந்திரபோஸ் மியூசிக், மனிதன் படத்தில் அந்த படத்துல உள்ள பாட்டு அது என்ன பாட்டு சொல்லியிருந்தாரு, வானத்தை பார்த்தேன் இல்லையா? ஆமா, வானத்தை பார்த்தேன் சொல்லும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா. வானத்தை பார்த்தேன் ஆக்சுவலா தத்துவ பாடல் தான். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, நான் பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க. அதாவது
குத்தவாளினா உள்ள போன எல்லாரும் ஆமா. தப்பானவங்க கிடையாது, வெளியே உள்ளவங்க எல்லாரும் நேர்மையானவங்க கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அருமையான வரி இது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு ஆக்சுவலா வந்து அந்த லிரிக்ஸ்ல அவர் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர், நான் அப்ப அதை யோசிச்சேன். அதாவது எப்படின்னா, இது எப்படி புரிஞ்சிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு வரிய, பிலசாபிக்கலான ஒரு வரி. அது காரணம் என்னன்னா, இப்ப நீங்க அந்த பீரியட்லயே பார்க்கும்போது மனிதன் ரிலீஸ் ஆயிருக்கு, மனிதன் கூட நாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. நாயகனும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் தான். அது வரைக்கும் கமல் சார் அந்த மாதிரி நடிச்சது இல்லை. ஒரு வித்தியாசமான கதைக்கலாம், டான்ஸ் கிடையாது, கமல் சார் வந்து பாட்டு லிப்சிங் கிடையாது, இந்த மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கும் அந்த படத்துல. ஆனா இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் படத்துல அப்படிங்கும் போது இல்ல, கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்பெரிமெண்டலாம் எதுவும் செய்யக்கூடாது. சூப்பர் ஸ்டார் படம்னா ரொம்ப காமனா மக்கள் எல்லாரும் பார்த்து டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், புரியாத மாதிரி இருக்குன்னு கஷ்டப்பட்டாங்கன்னா அப்படின்வாங்கல்ல, அப்படி ஒரு விஷயம் தான். அதுல எனக்கு ரொம்ப ஒரு மனசை தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாட்டோடைய வரிகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வரி தான் அந்த குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா பாட்டாவே. குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே. இப்போ எனக்கு இங்க வைரமுத்து சார் பிசிக்ஸ் எல்லாம் போயிருக்காரு, டார்வின் தியரி இல்ல, அது நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். டார்வின் தியரி. ஆமா, குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான் அப்படிங்கிறது ஒரு படிம நிலை வளர்ச்சி. ஆமா, அதுல எனக்கு அதுக்கு அந்த இதை டார்வின் இல்லையேங்கிறத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட்ல எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்ஷனு. ஸோ உடனே வந்து ரெஸ்டாரண்ட் சார், டார்வின் வந்து மக்களுக்கு புரியாம போயிட போகுது சார், அதுக்கு மட்டும் என்ன பண்ணுனா, அதுக்காக எப்படிப்பா குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானாங்கிறத டார்வின் தான் சொன்ன இது பண்ணாரு. டார்வின் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேற வார்த்தை போட முடியாது. வைரமுத்து ஸ்டபனா மாறி அதான் அவர் சொல்லியிருக்காரு. வைரமுத்து சில இடத்துல நான் ஸ்டபனா இருந்திருக்கேன், அந்த வார்த்தையை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, கருத்து ஒத்து வராது. கரெக்ட். ஏன்னா அது பிலசாபி, அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சொல்லக்கூடியது, ஒரு பெரிய ஒரு மனிதர் சொல்லியது ஒண்ணு, ஒரு ஆராய்ச்சியில சொன்னதுன்னு டார்வின் தியரிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. அப்ப அதைத்தானே சொல்ல முடியும், நான் மாற்ற முடியாதுன்னு இருக்காரு. மாற்ற முடியாதுன்னு எஸ்பி முத்துராமன் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டானா, கேட்டு சரி ஓகே அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டாரு. ரஜினி படம் தானே, யாரு போய் டார்வின்லாம் யோசிக்கிறாரு. அதை வந்து அந்த இடத்துல அடுத்த வரியே இன்னும் நல்லா இருக்கும். கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா, யாரை கேள்வி கேட்பது ரொம்ப தொல்லையே. அதான் என்னன்னா, ஒரே சர்ச்சை தான், ஒரே வாழ்க்கையில வந்து எது எடுத்தாலும் காற்று வந்ததால் குடியசைந்ததா காற்று வந்ததா. அதாவது சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த கமல் சார் படத்துல சொன்னாங்க, பம்மல் கேசம் வந்ததுல, பழமொழின்னா ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போயிடணும். அது வந்து ஒரு கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா அப்படிங்கிறது அது வந்து ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வரி வந்து எக்ஸாக்டா வந்து நான் கரெக்டா பானனான்னு தெரியல, எனக்கு அந்த வரியிலே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வரி அது. கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தான். பாரு, அது ரொம்ப டஃப் தான். அது நான் கூட கடவுள் மனிதனை படைத்தானா இல்லை மனிதன் கடவுளை படைத்தானா கூட எழுதியிருக்கலாம். ஆனா அதையே ஒரு ட்விஸ்ட் பண்ணி இல்ல, கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா, ரெண்டு பேரும் இல்லை ரொம்ப தொல்லையே. அதுல என்னன்னா, ரஜினி சார் பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுக்கு அடுத்த வரி, ஏன்னா வைரமுத்தோட வரிகள் அந்த அடுத்தடுத்த வரிகளே நல்லா இருக்கும். அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை, அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் நன்மை, நான் சொல்றது உண்மைதான். டார்வின் தேரி தான் அது, டார்வின் தேரி. இது வந்து அந்த ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே அப்படிங்கிறது நம்ம சத்தியகுரு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற வழக்கமான ஒண்ணு. இதுல வந்து எனக்கு அந்த வரிகள்லயே வந்து எனக்கு இந்த பாட்டிலேயே அவர் சொன்ன அந்த பாட்டிலேயே இல்ல, ரெண்டாவது சரணத்துல வந்து சில நாள் இருந்தேன் கருவறையில் பல நாள் இருந்தேன் சிறையறையில், பியூட்டிஃபுல்லான லைன். அதுல எனக்கு ரொம்ப ஒரு என்ன ரொம்ப நாளா எனக்கு குழப்பமா இருக்கணும்ல, பாடின தொனியில சில வார்த்தைகள் புரியாம கூட இருக்கும். ரொம்ப நாளா எனக்கு புரியல. அந்த புரியலங்கிறதுனா,
சில நாள் இருந்தேன் கருவறையில், பல நாள் கிடந்தேன் சிறையறையில், அம்மா என்னை ஈன்றது அமாவாசையா. அதுக்கு அடுத்தது, அதனால் பிறந்தது தொல்லையடா. அதாவது அமாவாசையில பிறந்தேங்கிறதுனால என்னை எல்லாரும் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் பிறந்தது தொல்லையடா, ஆனால் என்பது வெள்ளையடா. ஆனால் என் மனம் சார், ஆனால் என் மனம் வெள்ளையடா. ஸோ எனக்கு ரொம்ப நாள்ல அதனால் பிறந்தது தொல்லையடா, ஆனால் என் மனம் வெள்ளையடா. ஆனால் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாரா, ஆனா என்பது வெள்ளையா, எப்படி ஆனா வெள்ளையா? நான் ரொம்ப நாளா யோசிச்சு லிரிக்ஸை பார்க்கும்போது தெரியுது, ஆனால் என் மனம் வெள்ளையடா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து லிரிக்ஸ் பாடும்போதே சில வார்த்தைகள்லாம் வந்து மாற்றிக்கிறதுங்கிறது இயல்பு. சில இடத்துல வந்து சென்சார் போர்டில் சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அது ரொம்ப விரசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக மாற்றினது இல்லை. திரைப்படங்கள் வந்த பிறகு கூட மாற்றிருக்காங்க. ஆமாம், ஆடியோவில் வந்து கோழி கூவுதுன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே. இது ஒரிஜினல் பாட்டு. வீடியோ வரும்போது என்ன பண்ணாலும் சென்சார் அந்த மடி மீது தேங்கும் தேனே கொஞ்சம் விரசமா இருக்கு அப்படின்னா, இவன் வந்து மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே. இந்த பாட்டுல அந்த இடத்துல மட்டும் ஆடியோவை கரெக்ட் பண்ணி சென்சாருக்கு அனுப்பியிருப்பாங்க. அது வீடியோல பார்க்கும் போதே தெரியும், அந்த இடம் மட்டும் டோன் மாறும். அந்த ரெக்கார்டிங்ல ஒரு இடம் பேட்ச் பண்ணதுன்னு வாங்கல்ல, அந்த பேட்ச் பண்ணது மாறும். அது மாதிரி நிறைய நடந்தது. அது அருமையான பாடல், அற்புதமான பாடல். அதாவது பாலசுப்ரமணியத்தினுடைய ஒண்டர்ஃபுல் கம்போ. அது வந்து சமீபத்தில் ராஜா சாருடைய கான்செப்ட் அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அப்படியே தேவாமிர்தமா இருக்கும்னுவாங்கல்ல. உங்களுக்கு கோரஸ் அப்படியே சேர்ந்து அதுல அந்த அது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு கம்போசிங். அது வந்து அவ்வளவு ராஜா சார் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான பரிசு அந்த பாடல். அற்புதமான பாடல். இது மாதிரி நிறைய பாடல் இருக்கு சார். இல்ல இதே மாதிரி இப்ப வைரமுத்து சார் விடுங்க, வேற பாடலாசிரியர்களுக்கு வேற பாடலாசிரியர்கள்னு சொல்லும் போது இதே மாதிரி சென்சார்ல ஒரு பாட்டு வந்து மாத்தினாங்க. அது வந்து குரு சிஷ்யன் படத்துல, நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு, நான் சொன்னா கேட்பது யாரு, நாளும் நீ பேப்பரை பாரு, நீ போடு நானும் போட்டு என்னாச்சு நம்ம ஓட்டு, கூத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடு இப்ப தீங்கி நத்தோம். இந்த பாட்டையும் சென்சார்ல நாடு நம் பாரத நாடு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, இது வாலி அவர்கள் எழுதிய பாடம். ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வரியும் மாத்தினாங்க. அது எப்படி மாத்தினாங்கன்னா, நாற்காலிக்கு சண்டை போடும் நாம் எல்லாம் பைத்தியம் தாண்டா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆனால் இப்ப தற்போதைய நிலைமையில அந்த வார்த்தையும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. மனநலம் குன்றியவர் மனித உரிமை சட்டத்துல அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி காலப்போக்கில் வந்து சில வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம், ரொம்ப இப்போ நெகட்டிவா இருக்கு, ரொம்ப மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அதை மாத்துவாங்க. பொதுவாகவே பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலி சார் அவர்கள் எழுதியக்கூடிய பாடல்கள், கண்ணதாசன் எழுதிய பாடல்கள், வைரமுத்து எழுதிய பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு காதல் பாடல்கள்ல ஒரு சிற்றின்பம் இருக்கும். அந்த கவிதையிலேயே ஒரு சிற்றின்பம் வரும், ஒரு உள்ளூர ஒரு அர்த்தம் வரும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ வந்த பாடல்கள் எல்லாமே வந்து அதாவது ஒரு விஷயத்த சொல்லுவேன், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, பெரியவங்களுக்கு புரியும், சிறியவங்களுக்கு புரியாது, குழந்தைகளுக்கு அது புரியாது. ஸோ பெரியவங்களுக்கு புரிந்தவாறு ஒரு வார்த்தையை அப்படி அமைச்சு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பண்ணிருக்கேன். அதுல ஒரு சில வார்த்தைகள் வந்து ராஜா சார் வந்து மாத்தினதா சமீபத்தில் கேள்விப்பட்டேன். சமீபத்தில் வந்து இல்லை அது வேண்டாம், அது பொதுவாக அந்த பாடலை பாடும்போது மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து வேண்டாம், அது ரொம்ப இன்டீரியரான ஒரு விஷயம், ஒரு பர்சனலான ஒரு விஷயம், அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் அப்படிங்கிற பாட்டில் வந்து அந்த
ஓடிவா ஓட பக்கம் ஒளியலாம் மெதுவாக. ஒரிஜினலா இருந்ததுல மாசத்துல 3 நாள் ஒதுக்கணும் பொதுவாக. இது ஒரு முக்கியமான ஒரு பர்சனலான ஒரு விஷயம். இத அப்படியே மாத்தி வந்து அதுக்குள்ள வேணாமுங்க ஆளுக வருவாங்க. அப்படியே அந்த வரிக்கு தகுந்த மாதிரி ஓடிவா ஓட பக்கம் ஒளியலாம் மெதுவாக. ஓட பக்கம் அப்படிங்கல ஓடிவா ஓட பக்கம் ஒளியலாம் மெதுவாக. உடனே ஃபீமேல் லிரிக்ஸ் வந்து அதுக்குள்ள வேணாமுங்க ஆளுக வருவாங்க. தப்புன்னு மாத்திட்டார். அப்போ என்னன்னா ஒரு வேணாம்ப்பா, அது ஒரு மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு முகம் சுளிக்குவார் ஒரு ஏதாவது சுவிஸ் சேனல்லாம் இருக்கு. நம்ம பாடலாச்சே, ஜனரஞ்சகமா எல்லாரும் கேட்குறாங்களே, ஜனரஞ்சகமா மக்கள் எல்லாரும் கேட்குறாங்களே, மரியாதை மக்களுக்கு தரக்கூடிய மரியாதை. அதை வந்து வைரமுத்து சாரும் செஞ்சிருக்கார், வாலி சாரும் செஞ்சிருக்கார், ராஜா சாரும் செஞ்சிருக்கார். தேவையான இடத்துல வேணாங்க, முகம் சிரிக்கிற மாதிரி இருந்தால் வேண்டாம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இல்லை, ஆனால் இந்த மாதிரி பேசும்போது தான் இப்போ எனக்கே வந்து பல பாடல்கள் வந்து ஓ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் இந்த புன்னகை மன்னன் திரைப்பட பாடல் பாடும்போதே எனக்கு நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இப்போ சமீப நாட்களில் வந்து இந்த ராஜராஜ சோழன் தான் அந்த பாட்டை நம்ம அந்த ஆங்கிள் பார்க்கவே இல்லை. என்ன அழகான பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம லைட்ஸ் கேட்ட பாடல் அதெல்லாம் பார்த்தா அதுல என்ன வரி உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருந்தது ராஜராஜ சோழன்ல? அந்த இந்த தேனாடை தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன். இப்போ இந்த இடத்துல அது ஒரு காதல் பாடல். சிச்சுவேஷன் படி அவருக்கு 2 மனைவி, ஒரே சமயத்துல 2 மனைவி எப்படி மெயின்டைன் பண்றாங்கிறது கதை. ராஜராஜ சோழன் எங்க அங்கிருந்து வந்தாரு? அது கூட அது ஒரு மன்னர் பரம்பரையில வந்தவர் இல்ல. அதான், அதாவது பாடல்கள் வந்து வரிகள் போடுறது அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணணும்னா ஒரு டம்மி லிரிக்ஸ் போடுவாங்க. வந்து ஒரு ராஜ பரம்பரை அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து இப்படி இருந்தாங்க, ரொம்ப உல்லாசமா இருந்தாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷமா கேளிக்கை நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு இப்படி வந்து அந்த புறம்னு ஒண்ணு இருக்கு. இப்படிலாம் எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம். அது மாதிரி அதை ட்ரீட் பண்றத ராஜராஜ சோழன் நான் என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். அதாவதுன்னா சமீபத்துல ஒரு இந்தி படத்துல கூட, அந்த படத்துல கூட அவனுக்கு திருமணம் ஆகியிருக்கும், இருந்தாலும் போய் ஒரு நாடை போய் கைப்பற்றும் போது ஒரு பெண் மேல அவன் காதல் கொண்டுவான். அது பேர் நல்ல படம், பாஜிராவ் மஸ்தானியா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது வந்து சர்ச்சைக்குரிய காதல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அது. அது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போகலாம். இல்லை, அந்த பாடலில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது முத்துலிங்கம் ஐயாவுடைய வரிகள். ஆமாம், அது முத்துலிங்கம் ஐயாவோட வரிகள். அது பிரமாதமான வரிகள். அவர் ஏகப்பட்ட பாடல்கள் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணோம். இருந்தாலும் இது வந்து நீங்கள் வைரமுத்து பற்றி சொன்னதுக்காகவும் வைரமுத்து ஐயா வந்து இப்படி ஒரு கருத்தை தெரிவித்ததுனால அது வந்து ஒரு சர்ச்சை கிடையாது. அது வந்து ஒரு உடனே வந்து இவர் வந்து உடன்பாடு இல்லை, எனக்கு அந்த மாதிரி வரிகளை மாற்றுறது. சமீபத்தில் மாற்ற சொன்னாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சமீபத்தில் நான் மாற்றிருக்கேன்ட்டார். 2மே சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. மாற்றலாம், மாற்றப்பட்டிருக்கின்றன, இவரால் மாற்றப்பட்டிருக்கிறது, இசையமைப்பாளரால் மாற்றப்பட்டிருக்கிறது, அதே வந்து டைரக்டரால் மாற்றப்பட்டிருக்கிறது, சென்சார் போர்டு சொல்லி மாற்றிருக்காங்க. சில சமயத்தில் அந்த ஒரு நாளில் என்ன பண்ண முடியும், எங்கே போய் தேட முடியாது, டக்குன்னு தர முடியாது. ஒரு வரியை மட்டும் மாற்றி டக்குன்னு பண்ணுங்க. அதுக்கு உடனே சார் அந்த பாடல் எழுதியவர் அவர் தான் ஓடி போய் அவர்கிட்ட சார் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு மாற்ற முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான காலம் அது. அதனால் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய பாடல் இருக்குது. அதில் எனக்கு புதுநிலை புதுநாத்தரோட ஒரு பாட்டு இருக்குது, பூ 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 பூத்த சோலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டும் எழுதுனது வந்து வைரமுத்து அவர்கள்ட்ட நினைக்கிறேன், தெரில, இல்லைன்னா அது வேற யார். ஆக்சுவலாக அதில் கருத்தம் வச்சாங்கிற பாட்டு முத்துலிங்கம் ஐயா இருப்பாரு. இந்த இன்னொரு பாட்டு என்ன யார் எழுதுனான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து எவ்வளோ வார்த்தைகள்லாம் எப்படி அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஏன் ஆத்தங்கர மரம் எழுதலையா, அத்தைக்கு பிறந்தவளே, அந்த பாட்டில் இல்லையா? அதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு அதில் ஒரு காதலும் இருக்கும், சிற்றின்பமும் இருக்கும். 2ம் கலந்து தான் அதை கொடுத்துருப்பாரு. இருக்கட்டும், இருக்கட்டும். வைரமுத்து ஐயா வந்து இது சொன்னதுக்கு பதில் இதுதான். ஐயா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சில வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கு, உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க.
அதற்காக யாரும் வந்து அவர் மாற்றவே இல்லைன்னு சொல்ல வேண்டாம், மாற்றிருக்கார், மாத்தாமையும் இருந்திருக்கார். மாத்தாம இருந்ததுக்கு அந்த பாடல் காரணம் சொல்றாரு. காரணம் சொல்றது கரெக்டான காரணம் தானே, ஆமா ஆமா. அது தப்பு கிடையாது. அதனால இதை வச்சு ஒரு பல பேர் வந்து வைரமுத்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போடாதீங்க. நாங்க போட்ட வீடியோவே லாஸ்ட் தான். இல்ல யாரும் வீடியோ போடக்கூடாது, யாரும் அண்ணன் தண்ணி போடக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ அதனால தான் மேலும் இதே மாதிரி ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான் நம்ம 2 பேரும் கலந்துரையாடும். நிச்சயமா. உங்களுக்கு தெரிந்த பாடல் ஒன்று சொல்லுங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா, நல்லா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே.